இது ஒரு வீட்டுத் தோட்டத்தின் காட்சி. எலுமிச்சை மரங்கள் காட்சியளிக்கின்றன. அதில் எலுமிச்சை காய்கள் காய்த்து குலுங்குகின்றன. முன்னே ஒரு பலாமரம் காட்சியளிக்கின்றது. அந்த பலாமரத்திலே பலாவின் கனிகள் தூங்குகின்றன. கொய்யாமரம், மாமரம், கொட்டுக்குலை, அதாவது வல்லாரை என்று சொல்லப்படுகின்றது தமிழிலே. சிங்களத்திலே கோட்டுக்குலை என்று அழைப்பார்கள். இந்த கோட்டுக்குலையினுடைய பயன்பாடு இவ்வாறு என்று உங்களுக்கு தெரியும். எதிரே ஒரு பயிர்களை காய விடுகின்ற, விதைகளை காய விடுகின்ற ஒரு நிலம். பூக்கள் பாருங்கள். கொய்யாமரம், தோடை மரம், தேசிக்காய், மாமரம், தென்னை மரம், ஈரப்பலா மரம், கோழிகள் சேவல்கள் வசிக்கும் இல்லம், சிறிய ஒரு தோட்டம். தோட்டத்திலே பயிற்றை செடிகள் பிஞ்சு விட்டு தழுகின்றன, அதாவது பிஞ்சு நிலையிலே இருக்கின்றன. பாருங்கள், மிளகாய் செடிகள் பைகளிலே வளர்கின்றன. கரிமிளகாய் சின்ன காய்களாக காட்சியளிக்கின்றன. வெண்டிக்காய் செடி, தூரத்தே ஒரு தேசம் தெரிகின்றது. இவற்றையெல்லாம் இரவு பாதுகாப்பதற்காக யானைகளின் வருகையை எமக்கு தெரிவிப்பதற்காக 2 காவலாளிகள் கூடுகளுக்குள்ளே உறங்கிக் கொண்டிருக்கின்றனர். இவர்கள் யானையின் வருகை எமது தோட்டத்திற்குள் விழும்போது அவர்கள் ஓசையை எழுப்பி விடுவார்கள். ஆகா, இதுவல்லவா ஒரு கிராமத்தினுடைய வாசனை. இந்த வாசனையை நாம் நகர்ப்பகுதியிலே காண முடியாது. சோளம் பூத்திருக்கின்றன. சோளம் பூப்பதால் கதிர்கள் விடுகின்றன. எதிரே மரவள்ளி மரங்கள், வாழைத்தாறு தள்ளியிருக்கின்றன. தென்னை மரங்கள், செவ்வழனி பிஞ்சுகள், செவ்வழனி நீர்கள், செவ்வழனி தேங்காய்கள், பச்சை தேங்காய்கள். சோளத்தின் வரிசையிலே அழகான ஒரு சேவல் புல்மேய்ந்து வருவதை பாருங்கள். என்ன காட்சி! இவ்வாறு ஒரு ரம்மியமான, ஆரோக்கியமான ஒரு இயற்கை நிறைந்த சூழலே வாழ்வதென்றால் எவ்வளவை நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். மழை லேசாக தூறிக்கொண்டிருக்கின்றது. மே மாதம் என்பதால் எல்லா இடங்களிலுமே வெயில் காலம் தொடங்கிவிட்டாலும் இந்த மாங்குள பிரதேசத்திலே மழை இடையிடையே தூறிக்கொண்டிருக்கின்றன. வாடிய பயிருக்கு நீர் ஊற்றியதைப் போல் மழையை கண்டதும் பயிர்களெல்லாம் செழித்து நிற்கின்றன. மழையிலே நனைந்து சேவல்கள், பேடுகள் என உணவு உண்கின்றன. சேவல் பேட்டை அழைத்து அவற்றுக்கு தேவையான உணவை கொடுத்துவிட்டு தனக்கு தேவையான உணவை தேடி செல்கின்றது. ரசித்து பாருங்கள், என்ன காட்சி! ஆஹா, இளமையான காட்சி. பயிர்கள் வளர்ந்து விட்டால் இந்த பயிர்களுக்கு சேதம் விளைவிக்காமல், இந்த விவசாயி கஷ்டப்பட்ட நிலம் என்பதால் பயிர்களுக்கு சேதம் விளைவிக்காமல் இந்த பேட்டு கோழிகளும் சேவல்களும் புட்களை பதம் பார்க்கின்றன. ஆஹா, இது அல்லவா உண்மையான விவசாயிக்கு காவலன். இன்று அரசியலுக்காக போலியாக வாழும், பொய் பேசும் அரசியல் மேடைகளை விட இந்த வாழ்க்கை எவ்வளவு இதமானது. மழை பெருத்து கொண்டிருக்கின்றது. அங்கே பாருங்கள், எதிரே ஒரு பெரும்போக காலத்துக்குரிய நெற்செய்கைக்குரிய நிலமும், கவுப்பி, உளுந்து, பயறு போன்ற நிலங்களிலே போன்ற பயிர்களை விளைவித்து
பயிற்சியை விளைவிப்பதற்காக காத்து நிற்கின்றனர். ஆஹா, என்ன காட்சி! மெதுவாக மழை பெருக்கின்றமையால், மழை அதிகரிக்கின்றமையால் வேட்டுக்கோழி உள்ளே செல்கின்றது. தொடர்ந்து சேவலும் உள்ளே செல்கின்றது. இனி எல்லா கோழிகளும் ஒவ்வொன்றாக செல்லப்போகும். இது என்ன காட்சி! இந்த இயற்கையான தன்னுறைவு கொண்ட ஒரு வாழ்க்கை முறை, இவ்வாறான எல்லா குடும்ப முறைகளிலுமே ஒரு இயற்கையான வாழ்க்கை முறையை தொடங்கினால் அவர்களுக்கு எவ்வாறான ஒரு வாழ்க்கை முறை அமையும் பாருங்கள். செடி கொடிகளை, தக்காளி செடி, கத்தரி செடி என்றெல்லாம் வளர்ந்திருக்கின்றன. இவையெல்லாம் நாம் உண்ணுகின்ற ஆரோக்கியமான உணவை எமக்கு காட்டுகின்றன. இவற்றையெல்லாம் யார் பராமரிப்பது? அந்த மூதாதையர்களே பராமரிக்கிறார்கள். நாம் இவற்றுக்கு இடையிடையே வந்து போகின்றோம். ஆகவே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த முறை மாற வேண்டும். இயற்கையான வாழ்க்கையின் மீது ஈடுபாடு கொள்ள வேண்டும். இயற்கையை நேசிக்க வேண்டும். இயற்கையை காதலிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை நோக்கி எதிர்காலத்திலே ஒரு கல்விமானாக இல்லாமல், ஒரு கண்டுபிடிப்பாளனாக, ஒரு வைத்தியனாக இல்லாமல், ஒரு விஞ்ஞானியாக என்ற வகையிலே அவன் திகழ்வான். இன்று எமது நாட்டிலே ஒப்புவித்தல் கல்வி இருக்கின்றது. எதை படைக்கின்றான்? விவசாயியை தவிர மிச்ச எல்லோருமே வள்ளுவர் கூறுவதற்கேற்ப உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்பதை இது காட்டுகின்றது. இந்த சிறிய பயிர் தோட்ட நிலத்தை பராமரிப்பவர்கள் யார்? 80 வயது 90 வயது முதியோர்களே. அவர்களுடைய கைவண்ணத்தினால் இந்த தோட்டம் எவ்வளவு அழகாக காட்சியளிக்கின்றது. கோழி வளர்ப்பு பாருங்கள். கோழிகள் எல்லாம் எவ்வாறு ஒற்றுமையோடு தங்களது கூடுகளுக்குள் செல்ல இருக்கின்றன. அங்கே ஒரு கூடு, இங்கே ஒரு கூடு. ஆஹா, இது என்ன அழகு! ரம்மியமான அழகு. தூரத்தே நிற்கும் காட்சிகளை பாருங்கள். இந்த இப்படியான கிராமம் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே இருக்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். இது மட்டுமல்ல, இதைவிட நேர்த்தியான, திருப்தியான பல தோட்டங்கள் இங்கே இருக்கின்றன. அவர்கள் ஆரோக்கியமாக வாழ்கின்றார்கள். நாங்கள் பதவிக்கு அடிபடுகின்றோம், பட்டத்துக்கு அடிபடுகின்றோம், பணத்திற்கு அடிபடுகின்றோம். இறுதியிலே இந்த உலகத்தில் வாழாமல் இறந்து போகின்றோம். இவ்வாறான கிராமத்திற்கு நோக்கி நீங்கள் சென்று பாருங்கள். அங்கே ஒரு ரம்மியம், ஒரு மௌனம், ஒரு காதல் உங்களுடைய மன அமைதியை வெளிப்படுத்தும். ஆஹா, இந்த மன அமைதி உங்களுக்கு வேண்டுமென்றால், இந்த மன அமைதி உங்களுக்கு ஏற்பட வேண்டுமென்றால் நீங்களும் இவ்வாறான கிராமங்களில் இருக்கின்ற இவ்வாறான சிறிய தோட்டங்களுக்கு சென்று அங்கே அவர்கள் விளைவிக்கின்ற பயிர்களை வாங்கி அவர்களின் இயற்கையை நேசிக்கும் தன்மையை ஊக்குவியுங்கள். ஹோப் சிட்டி, பூட் சிட்டி என்று குளிர்சாதன பெட்டிகளிலே வைக்கின்ற மரக்கறிகளை உண்டு நீங்கள் புற்றுநோய் என்று பல்வேறுபட்ட நோய்களுக்கு உள்ளாகாமல் உங்களை ஆரோக்கியமான மனிதர்களாக்கி எதிர்காலத்திலே நல்ல ஆரோக்கியமான சந்ததியை உருவாக்குவதற்கு நீங்கள் இவ்வாறான இயற்கை சார்ந்த இயற்கையை நேசிக்கின்ற மனிதர்களை நீங்கள் சந்திக்க வேண்டும். அவர்களது உழைப்பை ஊக்குவிக்க வேண்டும். ஊக்குவிப்பதனூடாக நீங்கள் இந்த உலகத்திலே இந்த உலகமானது இன்று சுருங்கி வருகின்றது. எவ்வாறு என்றால், ஒரு பொருளாதாரம் என்பது ஒரு குறிப்பிட்டவர் வர்க்கத்தினிடையே சேர்கின்றது. இவ்வாறு சேராமல் உண்மையாக அன்று தொடங்கி இன்று வரை உழைத்து வாழும் உள்ளங்களை நேசிக்க வேண்டும். உழைத்து வாழும் உள்ளங்களை நேசியுங்கள். உங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையிலே சிறக்கும். பாருங்கள், இந்த கிணறு வந்து அப்படியே தண்ணீர் ததும்பிக் கொண்டு நிற்கின்றது. இந்த கிணற்றிலே இருந்துதான் இவர்கள் இந்த தோட்டத்து பயிர்களுக்கு தண்ணீரை பாய்ச்சுகின்றார்கள். பக்கத்தை உயர்ந்து நிற்கும் பனைமரத்திற்கு சற்று கீழே பணிந்து நிற்கும் தென்னை மரங்கள். ஆகா, என்ன காட்சி! இது என்ன காட்சி! இது என்ன காட்சி! இது இயற்கையை நேசிக்கின்ற மனிதன் சந்தோஷமாக வாழ்கின்றான். சிலர் நகர்ப்பகுதியிலே நாங்கள் நகர வாழ்க்கை என்று சொல்லிக்கொண்டு நரக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கிராமத்திலே ரம்மியமான பொழுதிலே நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். உங்களுக்குள் ஒரு உறவு தெரியும், ஒரு ஒற்றுமை தெரியும். உண்மையான மனிதர்களை காணலாம். நகரத்திலே போலி அரசியல்வாதிகளையும், போலி அரச ஊழியர்களையும், போலி மனிதர்களையும் தான் காணலாம். ஆனால் இங்கே நீங்கள் காண்பது
உண்மையான உழைப்பினுடைய உதிர்ந்த உழைப்பினுடைய இயற்கையை நேசிக்கும் மனிதர்கள். நன்றி. இவ்வாறான பதிவிலே மீண்டும் சந்திக்கின்றேன். அன்புடன் புயல் நேசன்.